ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளாவில் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியோட நேம் வந்து கலத்தப்பம். இந்த கலத்தப்பம் 15 நிமிஷத்துலேயே நம்ம வந்து செய்திடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். இது இப்போ நல்லா ஊறியாச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுடலாம். ரேஷன் பச்சரிசி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பச்சரிசிலேயே நல்ல பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு கூடவே ஒரு ஏலக்காய் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகமும் போட்டுடலாம். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டால் போதும், நிறைய உப்பு போட வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வடித்த சாதம் போட்டிருக்கேன். ஒரு கப்பு அரிசி எடுத்ததுனால நான் வந்து 1 கப்பு தண்ணீர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ பாதி கப்பு தண்ணீரை ஊற்றி நல்லா அரைச்சி எடுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். மீதி இருக்கக்கூடிய பாதி தண்ணீரையும் ஊற்றி இன்னும் நல்லா அரைக்கலாம். 1 கப்பு தண்ணீரையும் ஊற்றியாச்சு. நல்லா அரைச்சி எடுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். அந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். ஸ்வீட்டுக்கு 2 வெல்லம் எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பொடிச்சாச்சு. இதில் வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணீர் ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். கம்பி பதமெல்லாம் வர வேண்டாம். நல்லா கொதித்து வெல்லம் வந்து கரைஞ்சா போதும். இனி ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு துண்டு துண்டாக வெட்டின தேங்காவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் தான் நான் வந்து கலத்தப்பம் வைக்க போகிறேன். கலத்தப்பம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் தான் எடுத்துக்கிடணும். தேங்காய் வந்து பொன்னிறமாக வந்தாச்சு. இனி இதை எடுத்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி இது கூடவே பொரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து அது போடலை. ஆனால் இந்த ரெசிபிக்கு அந்த வெங்காயமும் போடணும். மாவு ரெடியாகிட்டு இருக்குது. கொதிச்சிட்டு இருந்த அந்த வெள்ளைப்பாகை நல்லா ஃபில்டர் பண்ணி நல்ல சூட்டோடையே இந்த மாவில் வந்து சேர்த்துறணும். வெள்ளைப்பாகை ஊற்றும்போது இந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா சூடாட்டு வெள்ளைப்பாகு இருக்கிறதுனால இந்த மாவு வந்து குக் ஆயிரும். இந்த மாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போடணும். அதாவது ஆப்பத்துக்கு சேர்க்கக்கூடிய அந்த சோடா உப்பு. பேட்டர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். திக்காட்டுலாம் இல்லை, நல்ல லூஸாக தான் இருக்குது. சூடாட்டு இருக்கக்கூடிய அந்த குக்கரில் நம்ம வந்து இந்த மாவை ஊற்றிடலாம். அதில் கொஞ்சம் நெய்யும் இருக்குது, அதோடி தான் ஊற்றணும். நெய் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிடணும். அந்த குக்கரில் பொரித்து எடுத்து வச்சுருந்த தேங்காய் துண்டையும் இதில் மேலே போட்டுடலாம். வெங்காயம் பொரித்து எடுத்து வச்சிட்டாலும் இதுக்கு மேலே தான் இப்படி போடணும். மாவு ஊற்றிருக்க இந்த நேரம் அடுப்பு வந்து நல்லா கூட்டி வச்சுருக்கணும். குக்கரை மூடிடலாம். ஆனால் வந்து விசில் போடக்கூடாது. உள்ளுக்கு ரப்பர் போட்டிருக்கணும். 5 நிமிஷம்தான் அடுப்பு வந்து கூடுதலாக எரியணும். அதுக்கப்புறம் நல்ல லோ ஃப்ளேமில் நம்ம வச்சிடணும். டோட்டலாக 15 நிமிஷம்தான் ஆகும் இந்த கலத்தப்பம் ரெடி ஆகிறதுக்கு. கலத்தப்பம் ரெடி ஆகிட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து உடனே அந்த குக்கரை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணினா போதும். தீ வந்து கூடுதலாக எரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த குக்கருக்கு கீழேயே ஒரு பழைய தோசை தவாவை நம்ம வச்சிடலாம். நம்ம எப்படி தம் போடுவோமோ அதே மாதிரி கூட இதை வந்து குக் பண்ணலாம். நல்ல பஞ்சு போல் இருக்குது. இனி வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இது இப்போது நல்ல சூடாகவே தான் இருக்குது.
ஸ்கூல் விட்டு வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கூட நம்ம செய்து கொடுக்கலாம். நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல பஞ்சு போல் இருக்கும். அவங்களுக்கு ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதை பிக்கும் போதே இதழாக பிரிஞ்சது போல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.